திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமீன். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. கடவுளை, என் நேர்மையை நிலைநாட்டும். இறை பற்றிலா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையில் நின்று என்னை விடுவித்தரலாம். ஏனெனில் கடவுளை, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? ஒளியை வீசியறலும், உண்மையை காட்டியறலும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளை, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன்.
என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தறியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாய் இரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உம் வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவது சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடியவில்லை. எங்கள் குற்றங்களை நீ போக்குகின்றீர். நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களை அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தின் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீ புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளை, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகிர்கின்றீர். உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவரும், தொலைவில் உள்ள தீவுகளின் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருள் செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை களிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசிர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளியில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எங்கமருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவே கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்த 7 நாட்களும் முடிய போகும் வேளையில் ஆசியாவிலுள்ள யூதர் கோவிலில் பவுலை கண்டனர். உடனே அவர்கள் மக்கள் கூட்டம் முழுவதையும் தூண்டிவிட்டு பவுலை பிடித்து, இஸ்ரேல் மக்களே, உதவ வாருங்கள். மக்களுக்கும் திருச்சட்டத்துக்கும் இந்த இடத்துக்கும் எதிராக எல்லா இடங்களிலும் கற்பிப்பவன் இந்த மனிதன்தான். மேலும் கிரேக்கரை கோவிலுக்குள் கூட்டி வந்து இந்த தூய்மையான இடத்தை தீட்டுப்படுத்தியுள்ளான் என்று கத்தினார்கள். ஏனெனில் அவர்களை எபேசியரான துரோபிம் என்பவரை அவரோடு நகரில் கண்டிருந்தனர். பவுல் அவரை கோவிலுள் கூட்டிக் கொண்டு போயிருப்பார் என்று நினைத்து கொண்டனர். நகரெங்கும் கலகம் உண்டாயிற்று. மக்கள் கூட்டமாய் ஓடி சென்று பவுலை பிடித்து கோவிலின் வெளியே இழுத்து வந்து கதவுகளை அடைத்தனர். அவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடிய போது எருசலேம் நகரம் முழுவதும் குழப்பம் நிலவுகிறது என்ற செய்தி படைப்பிரிவின் 1000 தலைவருக்கு எட்டியது. உடனே அவர் போர் வீரர்களையும் 100 தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடி வந்தார். 1000 தலைவரையும் அவரோடு போர் வீரர்களையும் கண்டதும் பவுலை அடிப்பதை மக்கள் நிறுத்தினார்கள். 1000 தலைவர் அருகில் வந்து பவுலை பிடித்து 2 சங்கிலிகளால் கட்டுமாறு ஆணை பிறப்பித்தார். பின்பு, இவன் யார், என்ன செய்தான் என்று வினவினார். கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கூச்சலிட்டனர். அமளி மிகுதியால் உறுதியாய் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாதவராய் 1000 தலைவர் பவுலை கோட்டைக்குள் கூட்டி செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். பவுல் படிக்கட்டுகளை அடைந்தபோது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காததாய் இருந்ததால் படைவீரர் அவரை தூக்கி கொண்டு மேலே செல்ல நேரிட்டது. ஏனெனில் இவன் ஒழிக என்று கத்திக்கொண்டே அங்கு திரண்டிருந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் பவுலை கோட்டைக்குள் கூட்டி செல்லவிருந்தபோது பவுல் 1000 தலைவரிடம், நான் உம்மோடு பேசலாமா என்று கேட்க, அவர், உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா என்றார். அப்படியானால் சில நாட்களுக்கு முன்னால் கலகம் செய்து கத்தி ஏந்திய 4000 பேரை பாலை நிலத்துக்கு கூட்டிச் சென்ற எகிப்தியன் நீதானோ என்று கேட்டார். அதற்கு பவுல், நான் ஒரு யூதன், சிசிலியாவிலுள்ள தர்சு நகரத்தை சேர்ந்தவன், புகழ்பெற்ற அந்நகரத்தின் குடிமகன். மக்களிடம் இப்போது பேச அனுமதி வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இறை கொடைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேறு பெற்றதும் மாட்சிமை மிக்கதுமான உயிர்ப்பினின்று 3 நாட்களில் கடவுளின் மெய்யான கோவிலை இறை வல்லமை உயிர்த்தெழ செய்தது. முன்பு யூதர்களின் தீமை அதை தூக்கி எறிந்திருந்தது. அன்பிற்குரியவர்களே, அப்புனித 40 நாட்கள் இன்றோடு முடிந்தது. நம் ஆதாயமான படிப்பினைக்காக மிகவும் பரிசுத்த நியமத்தினால் அவை அர்ப்பணிக்கப்பட்டன. இவ்வாறு ஆண்டவர் தமது உடலின் பிரசன்னத்தை நீட்டிய காலத்தில் உயிர்த்தெழுதலில் நம் விசுவாசம் தகுந்த சான்றுகளால் உறுதிப்படுத்தப்படும். ஏனெனில் கிறிஸ்துவின் மரணம் சீடர்களின் இதயங்களை பெருமளவில் சலனப்படுத்தியது. ஒருவிதமான நம்பிக்கையின்மை அவர்களது சோகம் படிந்த மனங்களில் நுழைந்துவிட்டது. சிலுவையில் அவரது வாதைகளும் அவர் ஆவியை கையளித்ததும் அவரது உயிரற்ற உடலின் அடக்கமும் இங்கனம் செய்தன. ஏனெனில் நற்செய்தி கதை வெளிப்படுத்தியது போல புனித பெண்டிர் கல்லறையிலிருந்து கல் உருட்டப்பட்ட விதத்தை கூறினர். உடல் இல்லாத கல்லறை வாழும் ஆண்டவருக்கும் சான்று பகரும் வானதூதர்கள். அவர்களது வார்த்தைகள் அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் உளறலாக தோன்றின. மனித பலவீனத்தின் விளைவாக சந்தேகத்தை தம் சொந்த போதகரின் இதயங்களில் உண்மையின் ஆவியானவர் அனுமதித்திருக்க மாட்டார். அவர்களது நடுக்கமுறும் கவலையும் கவனமான தயக்கமும் நம் விசுவாசத்தின் அடித்தளங்களை இட்டன. நம் குழப்பங்களும் அபாயங்களும் அப்போஸ்தலர்களிடையே இருந்தன.
இறைத்தன்மை அற்றவர்களின் வார்த்தைகளும் பூவுலக ஞானத்தின் வாதங்களும் நமக்கு இம்மனிதர்களின் வழியே கற்பிக்கப்பட்டன. அவர்கள் பார்வையினால் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அவர்கள் செவிமடுத்தலால் நாம் கற்பிக்கப்படுகிறோம். அவர்களது வழிநடத்துதலால் நாம் நம்பிக்கையூட்டப்படுகிறோம். இறைகையாளுதலுக்கும் புனித தந்தையர்களின் தேவையான மெத்தனமான நம்பிக்கைக்கும் நாம் நன்றி கூறுவோமாக. மற்றவர்கள் சந்தேகித்தார்கள், இவ்வாறு நாம் சந்தேகிக்க மாட்டோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் உயிர்ப்பிற்கும் விண்ணேற்றத்திற்கும் இடையே உள்ள அந்த நாட்கள் நிகழ்ச்சியற்று நகரவில்லை. ஆனால் பெரும் மறைப்பொருட்கள் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்டன. ஆழமான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. அவர்களில் கொடூரமான சாவின் பயம் அகற்றப்பட்டது. ஆன்மா மட்டுமல்லாமல் உடலின் அழியாமையும் நிறுவப்படும். அவர்களில் ஆண்டவர் ஊதியதால் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மீது பொழியப்பட்டது. பேறு பெற்ற அப்போஸ்தலரான ராயப்பரிடம் ஆண்டவரின் மந்தை ஒப்படைக்கப்பட்டது. அரசின் திறவுகோல்களும் ஒப்படைக்கப்பட்டன. பிறகு ஆண்டவர் இரு சீடர்களோடு துணை வழியில் இணைந்தார். நம் நிச்சயமற்ற தன்மையின் மேகங்களை கலைத்திடும் வண்ணம் அவர்களது பயந்த இதயங்களின் மெத்தனத்தை கடிந்து கொண்டார். ஒளியூட்டப்பட்ட அவர்களுக்கு இதயங்கள் விசுவாச கவலையை பற்றி கொண்டு அரைகுறையாக இருந்த அவர்கள் ஆண்டவர் மறைநூலை அவிழ்க்கும்போது பற்றி எரிந்தனர். அப்பம் பிடும்போது அவரோடு உண்ணும்போதும் அவர்களது கண்கள் திறந்தன. நம் முதல் பெற்றோர் அவர்களது மீறுதலால் கொடூரமான விளைவுகளை சந்தித்தனர். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டதால் பேறு பெற்ற சீடர்களுக்கு அவர்களது இயல்பு மாட்சி பெறுவது வெளிப்படுத்தப்பட்டது. திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். உலகின் பாவங்களை போக்கும்படி மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். அவருடைய தந்தையாகிய கடவுளிடம் நாம் வேண்டுவோம். வாழ்வின் கடவுளை எங்களை மீட்டருளும். தந்தையே, சிலுவையில் இறந்து வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்த உம் மகனை நினைவு கூரும். எங்களுக்காக இப்பொழுது பரிந்து பேசும் அவருக்கு செவிசாய்த்தருளும். வாழ்வின் கடவுளை எங்களை மீட்டருளும். சீரழிக்கும் எண்ணம், காழ்ப்புணர்ச்சி இவற்றை நாங்கள் எங்களிடமிருந்து அகற்றுவோமாக. தூய்மையிலும் உண்மையிலும் கிறிஸ்துவின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. வாழ்வின் கடவுளை எங்களை மீட்டருளும். பொறாமையையும் பிரிவு மனப்பான்மையையும் இன்று நாங்கள் வெல்வோமாக. எங்கள் சகோதரர் சகோதரிகளில் எல்லா தேவைகளிலும் நாங்கள் அக்கறை காட்ட எங்களுக்கு உதவியருளும். வாழ்வின் கடவுளை எங்களை மீட்டருளும். நற்செய்தியின் மதிப்பீடுகளை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதித்தருளும். உம் கட்டளைகளை நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் கடைபிடிக்க அவை எம்மை தூண்டுவனவாக. வாழ்வின் கடவுளை எங்களை மீட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாம் ஆண்டவராகிய கடவுளே, தங்கள் உள்ளத்தின் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுக்குள் உம்மக்களுக்கு இடைவிடா மகிழ்ச்சியை பொழிந்தருளும். நீர் அவர்களை உம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளின் மாட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்ததால் அவர்கள் அகமகிழ்கின்றனர். உயிர்த்தெழும் நம்பிக்கையை அவர்கள் மகிழ்வோடு எதிர்நோக்கியிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.